இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா கம்பு புடி கொழுக்கட்டைங்க. கம்பு கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதாங்க கம்பு இப்படி தான் இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி கழுவி காய போட்டு வச்சுருக்கேன். காய போட்டது இந்த மாதிரி இருக்கிறத நான் நல்லா வறுத்துட்டு லைட்டாக பொரி வர்ற மாதிரி கருக விடாமல் வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதை இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு போட்டிருக்கேங்க. 2 கப்பு எடுத்துருக்கேன். நான் 1 கப்பை சளிச்சு விட்டுட்டு அப்புறம் அது இன்னொரு கப்பை போட்டுக்கலாம். அரைச்சது நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சது தான், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சளிச்சுக்கலாம். 2வது கப்பு. ரெண்டு கப்பு கம்பு மாவுக்குங்க 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோங்க. அந்த வெல்லத்தை இதை கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி, சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டோங்க. பாகு பதெல்லாம் வேண்டாம், தண்ணி கரைஞ்சா போதும் இதுக்கு பிசைகிறதுக்கு. 1 கப்பு 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேங்க. இதை நல்லா கரையை வச்சு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அடுப்பத்தை வச்சு இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. அந்த மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேங்காய் ஒரு அரை மூடி திருவி வச்சுருக்கேங்க பூவா, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் ஈஸி தான் அந்த கொழுக்கட்டை, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 சிட்டிகை உப்பு, பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா கிளறியாச்சுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமானால் கூட லைட்டாக அடுப்பில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுருளை கிண்டிக்கங்க, அடி பிடிக்காமல். கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுட்டேன். நான் லைட்டாக அடுப்பில் வச்சு நல்லா கிளறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி கிளறி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே இட்லி சட்டியில் தண்ணி காய போட்டு வந்துடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மாவு ஆறிடுச்சுங்க. இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு நான் தட்டில் பிடிச்சி வைக்கும்போது காமிக்கிறேன். இந்த மாதிரி இட்லி தட்டில் லைட்டாக நெய் தடவிக்கணுங்க. நல்லா பிசைஞ்சு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அரிசி மாவில் இனிப்பு கொழுக்கட்டை போட்டிருப்பேன் வீடியோவில், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது கம்பு கொழுக்கட்டை, புடி இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். சிறுதானியத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா சத்தானது. இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி அவிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சூப்பராக பிடிக்க வருது பாருங்கள்.
இந்த மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு அவிய வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள். இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா தண்ணி பாருங்கள், மலை மலை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் வந்து கையில் ஆவி எடுத்துக்கிறாமல் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இட்லி தட்டு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆன உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வெந்துருச்சான்னு பார்த்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாம் கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், தட்டில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். இந்த கொழுக்கட்டை வந்து சிறுதானிய கம்பு இனிப்பு கொழுக்கட்டைங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது. எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.